நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா டம்ளர் இல்லைனா பவுலில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். கடைகளில் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த தோசைக்கு இந்த மாவு ஜவ்வரிசி தான் நம்ம சேர்த்தணும். நைலான் ஜவ்வரிசி சேர்த்தக்கூடாது. இப்போது அதே கப்பில் 1/2 கப் உளுந்து சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. இந்த மாவு ஜவ்வரிசியை நம்ம ரொம்ப அழுத்தி கழுவக்கூடாது. ரொம்ப அழுத்தினோன்னா இதை உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக கழுவுனிங்கன்னா போதும். இல்லைனா தனியாக வெந்தயத்தையும் உளுந்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசியை கழுவி இதோடு சேர்த்துருங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி எடுத்தோல அதே கப்பில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்குங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு 4-5 தடவை நல்லா கழுவிக்குங்க. நீங்கள் ரேசன் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைனா கடைகளில் கிடைக்கிற பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். ரேசன் பச்சரிசியாக இருந்தால் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்குங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க. அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. அரிசியை 5 மணி நேரம் ஊற வைங்க. அரிசி 5 மணி நேரம் ஆகிட்டும் ஊறலைன்னா மறுபடியும் 1 மணி நேரம் ஊற விடுங்க. ஜவ்வரிசியும் உளுந்தையுமே அதே மாதிரி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஊற விடுங்க. உளுந்தும் ஜவ்வரிசியும் இன்னும் நல்லா சாஃப்டாக ஊறிடும். அரைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசி ஊறியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த அரிசியை கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் உளுந்தும் கூட நல்லாவே ஊறியிருக்கு. இப்போது அரிசியில் இருக்கிற தண்ணியும் ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். மாவை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை நீங்கள் பூச்செடிக்கு கூட ஊற்றிக்கலாம். தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறமா உளுந்தும் ஜவ்வரிசியும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குங்க. ஒரே தடவையாக நம்ம எல்லா மாவையும் அரைச்சிட முடியாது. 2 தடவையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட குருணைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். மாவை நம்ம கையில் எடுக்கும்போது அது வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ரெண்டு பேட்சாக நான் உளுந்து ஜவ்வரிசியும் அரைச்சிட்டேன். அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்குங்க. அரிசியை நம்ம ஒரே டைம்லேயே அரைச்சிக்கலாம். அரிசி கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கூட குருணைகள் இல்லாமல் உளுந்து ஜவ்வரிசி எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த அரிசி மாவையும் உளுந்து ஜவ்வரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்குங்க. தூளுப்பு சேர்த்தக்கூடாது. இப்போ கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு உளுந்து ஜவ்வரிசி மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கரண்டி வச்சு மாவை நம்ம கலந்து விடக்கூடாது. கையால் தான் கலந்து விடணும். அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாவை நம்ம 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். மாவு பாத்திரத்துக்கு அடியில் ஒரு பிளேட் வச்சுருங்க. மாவு பொங்கி வெளியே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 8 மணி நேரம் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஆனால் மாவு எதுவுமே நமக்கு வெளியே வரலை. மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் நிறைய வந்திருக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்படி தோசை செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த தோசையை நீங்கள் மெல்லிசாவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா ஊத்தாப்பம் மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரோஸ்ட் மாதிரி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் ரோஸ்ட் மாதிரி செய்கிறீங்கன்னா நல்ல அகலமான தோசையாக ஊற்றிக்குங்க. தோசைக்கு மேலே நெய் இல்லைனா எண்ணெயை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ தோசையை நல்லா வேக விடுங்க. தோசை இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த தோசை மேலே நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி நம்ம தோசையை அழுத்தி விடும்போது தோசை நல்லா மெல்லிசாயிரும். அதே மாதிரி நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரோஸ்ட் மாதிரி மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம தோசையை அழுத்தி விடும் போதே ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரோஸ்ட் மாதிரி சுருட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைனா 2ஆக மடித்து கூட நீங்கள் வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு கல்லுலேருந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு.
ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ரோஸ்ட்டு கூட நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்ல சூடாக மொறுமொறுன்னு நம்ம ரோஸ்ட்டு செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த மாவை வச்சு தோசை, ஊத்தப்பம் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.